சுயம்வரம் என்றும் சுயம்வரம். நடந்துருச்சு. நான் நினைச்சது நடந்துருச்சு. என்னாச்சுமா? இவங்க இன்னும் அந்த காலத்து 1942ல இருக்காங்கப்பா. யாருமா? வேற யாரு? இந்த கல்யாணம் சந்தேகம் தான். அவங்கவுங்க பிளேட்ல அவங்கவுங்க சாப்பிடுறதுக்கு கல்யாணம் எதுக்கு, ஃபங்க்ஷன் எதுக்கு? அப்டேட் ஆகாம அப்படியே இருக்கீங்களே, எப்பதான் கத்துக்க போறீங்க? நீ இன்னும் முன்னேறவே இல்லடா அண்ணா. டேய் அண்ணா, நீ இப்ப சந்தியா அன்னைக்கு ஊட்டி விடணும், அண்ணி உனக்கு ஊட்டி விடணும். அப்பதான் ஜாலியா இருக்கும். மாமா, ஆவுன அக்காக்கு முன்னாடி நீங்க வெக்கப்படுறீங்க. என்னது இதெல்லாம்? உங்க அக்காவே கொஞ்சம் தேவலாம். ஆனா என் அண்ணா தான் வெக்கப்படுறான். ஊட்டி விடு. அது அட, எதுக்கு பார்த்தாங்கற? இப்ப பண்ணாம வேற எப்ப பண்ண போறீங்க? ஆகட்டும் ஆகட்டும். கல்யாண், சந்தியா, சாப்பிடுறா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். நான் அடிக்கடி வந்து பாக்குறேன்ல. சரிப்பா. கல்யாண், வரமா? சரி, நான் போயிட்டு வரேன்டா. போயிட்டு வாடா. போயிட்டு வரேன் தங்கச்சி. போயிட்டு வாங்கண்ணா. மாப்பிள்ள, சந்தியா ஒரு அப்பாவி பொண்ணு. நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பாசத்தை பார்த்து என் மனசு நிறைஞ்சு போச்சுமா. இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமா இருக்கணும்னா அது உன்னோட கையில தான்டா இருக்கு. கவலைப்படாதம்மா, எனக்கு மட்டும் யாரு இருக்கா சொல்லு. அப்பப்ப நான் வந்து பாப்பேன்ல. ஸ்ரீராமன் மாதிரி புருஷன் கிடைச்சிருக்கான். சீதாராமன் மாதிரி சந்தோஷமா இருக்க. பொண்ணு ஒரு வேளை சீதாவா இருந்தா இந்த வீட்டுல இருக்கிற ராமர் வேற யாரும் இல்ல, என் அண்ணன் தான். என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் நான் என்னைக்கும் லக்ஷ்மணன் தான். அவ சீதா, நான் ராமன். நல்லா இருக்கு. இதையே கண்டினியூ பண்றா லக்ஷ்மணா. வரம்பா ஆதித்யா, உன் கல்யாணத்துக்கு நீ என்னை எப்ப கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏய் சுட்டி பொண்ணு, உன் விளையாட்டு எல்லாம் உன் அண்ணிக்கிட்ட கொஞ்சம் குறைச்சுக்கோ, ஏன்னா அவ பயந்துருவா. சரி, போலாமா? என்ன மாமா நீங்க, உங்களுக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னீங்க. ஸ்ரீ எதுக்கு? ஸ்ரீ ஒரு 4 நாள் இங்கே இருக்கட்டும், எனக்கும் துணையா இருப்பால. ஆமாண்டா, ஸ்ரீ இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு வரட்டுமே. சரிடா, உன் இஷ்டம். கவலைப்படாதம்மா.
நான் உனக்கு தினமும் ஃபோன் பண்ணி பேசுறேன். தம்பி, அவ தாயில்லாத பொண்ணு. இவ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணா கல்யாண் வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க தான் கல்யாணம் கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். தயவு செஞ்சு பாத்துக்கங்க தம்பி. ஏன் சொல்றேன்னா, கல்யாணுக்கு உங்க மேல அவ்வளவு மரியாதை. அதனாலதான் என் பொண்ணு வாழ்க்கையே உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். போயிட்டு வரேன் தம்பி. சரிங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரேன் மாப்பிள்ள. உன்னோட வாழ்க்கை மட்டும் நீங்க என் கையில கொடுக்கல, அந்த பொண்ணையே நான் கையில எடுத்துக்க போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. என்னங்க, ஆ? இன்னைக்கு நீங்க பிபி மாத்திரை சாப்பிட கூட மறந்துட்டீங்க. அப்படியா? வாங்கிக்கோங்க. லக்ஷ்மி, என்னங்க, இப்படி உட்காரு. என்னன்னு சொல்லுங்க. உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ம், இனிமே எனக்கு எந்த டேப்லெட்ஸும் போடாமையே பிபி இறங்கிரும். எப்படி தெரியுமா? எதுக்கு? புது மருமக வந்துட்டானா? அப்படியே வச்சுக்கோயேன். அது மட்டும் இல்ல, சந்தியாவை கோட்டி கிட்னாப் பண்றதும் புவனேஸ்வரி பழி வாங்கறதுக்கு எங்க சந்தியாவை கொன்னுடுவாளோன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல எங்க நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவோம்னு தோணுச்சு. என்னங்க, ஆனா அர்ஜுன் வந்து கரெக்டா சந்தியாவை காப்பாத்துறதும் புவனேஸ்வரி அமைதி ஆவறதும் எல்லாம் பகல் கனவு மாதிரி ஆயிருச்சு. ம், கிரியும் பயந்துட்டு எங்க போனான்னு தெரியல. இதனால என் டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த டேப்லெட்ஸ்க்கு அவசியம் என்ன இருக்கு சொல்லு? உண்மைதாங்க. எனக்கும் சந்தியா நல்லபடியா திரும்பி வந்திருக்கிறத நினைச்சா இப்ப கூட அதை நம்ப முடியலங்க. அந்த கோட்டி நம்ம சந்தியாவை ரேப் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டானா. அத சொல்லி அவ அழுகிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. சரி, அதை விடுங்க. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, இனிமே நிம்மதியா இருக்கலாம். ஆதித்யாவோட கல்யாண விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டோம்னா இன்னும் நிம்மதியா இருக்கும். ஒருவேளை அவன் மறுபடியும் ஸ்டேட்ஸுக்கு போறேன்னு சொன்னா, போறதுக்குள்ள அவன் விரும்பின பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவளையே அவனுக்கு கட்டி வச்சிருவோம். ம். நம்ம புது ஃபேக்டரி விவகாரம், பிசினஸ் எல்லா பொறுப்பையும் பசங்களுக்கு கொடுத்துட்டு நாம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ம். போதும். அம்மா அம்மா அம்மா, ஏண்டி இப்படி கத்திட்டு வர? ஒண்ணும் இல்லம்மா, சாயந்தரம் ஃபங்க்ஷன்ல பந்தாட்டம் இருக்கு. அதாம்மா பூ பந்தாட்டம் ப்ரோக்ராம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். அண்ணனையும் அண்ணியும் நல்லா மாட்டி விட்டுடலாம். ஓகேவா? சரி தாண்டி. வா போலாம். இவளை பாக்கும்போது சந்தோஷத்தை எல்லாம் ஒரே நாள்ல கொண்டாடி தீத்துருவா போல. அவங்க 2 பேர்கிட்டயும் விளையாடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. இந்த வாளுக்கு ஜோடியா அவளும் சேர்ந்துட்டா. ஆ. 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆதித்யாவையும் விட்டு வைக்கிறது இல்ல. இப்ப இந்த ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போடு. வீசுடா. போடுங்க அண்ணி. எங்க அண்ணன் கிட்ட இருந்து வாங்கினதை கொடுக்கற ஐடியாவே இல்லையா? சீக்கிரம் போடுங்கம்மா. ஸ்ரீ, உங்க அக்கா எப்பவுமே இப்படிதானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தூக்கி போட்டா எங்க மாமாக்கு வலிக்கும்னு சொல்லிதான் நடிக்கிறா.
அப்படியா? புருஷனை அடிக்கிற சம்பிரதாயம் எங்க குடும்பத்திலே இல்ல. அடடா. இப்போவாவது போடுங்களே அண்ணி. வீசுமா, போடுக்கா, வீசு. போடு. போடு. போடு, போடு. அக்கா, அங்க பாருக்கா. எங்க அண்ணா வீடியோ சூப்பரா எடுப்பாரு. நீங்க பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. போஸ் எல்லாம் ஒண்ணும் கொடுக்க தேவையில்லைன்னு உங்க நினைப்பை இங்க வைங்க அண்ணி. போடுங்க. உன்னை எப்படி பார்க்கணும் பார்க்க வைக்கணும்னு என் அண்ணனுக்கு தெரியும். முதல்ல என்ன பாரு. போடு. போடு. சந்தியா, இவ்வளவு அழகான உன்னை நான் எப்படி விட்டு வைப்பேன்? உன் இடுப்புல என் கைய வச்சு உன்னை கட்டி பிடிச்சி கசக்குற வாய்ப்ப இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்குமா? எஸ், கண்டிப்பா கிடைக்கும். உன்னை எப்படியாவது என் வசப்படுத்துற. உன் பக்கத்துல கல்யாணம் நினைச்சு பார்க்க முடியல. நீ எப்பவுமே எனக்கு தான் சொந்தம். நீ எனக்காக பிறந்தவனி. ஏண்டா பெரியவனே, அதுக்குள்ள தூங்கிட்டியா? இல்ல மம்மி, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா அந்த பொண்ணை பத்தி ஏதாவது யோசனையா? எஸ் டாட். நோ டாட், ப்ராஜெக்டை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது சரி, முதல்ல அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கா,
எதையும் சொல்ல மாட்டியா? யாருன்னு சொன்னா நாங்க போய் பேசிட்டு வந்துருவோம்ல. இல்ல மம்மி, அது நடக்கிற மாதிரி தெரியல. ஆதித்யா நினைச்சு அது நடக்காம போறதா? நீ அந்த அளவுக்கு விட்டு வைக்கவே மாட்டியே. எஸ் டாட், இதையும் நான் இப்படி விட்டு வைக்க போறதில்ல. கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். சரிடா, நீ பண்ண வேண்டியதெல்லாம் முயற்சி பண்ணி அந்த பொண்ணுக்கு உன் மேல விருப்பமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கோ. மத்த விஷயங்களை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மம்மி, தெரிஞ்சுக்கிறேன். அவளுக்கு என்ன பிடிக்காம போனாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம்.